பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஒரு ஆமென் சொல்வோமே. இந்த நாளில கூட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். உங்கள் மத்தியில வந்து கர்த்தருடைய வார்த்தை பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் உங்கள் மத்தியில பேச போகிறதான ஒரு தலைப்பு, தேவனுக்கு பயப்படுகிறதினால் வருகிற நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம பார்க்க போகிறோம். தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களை நாம பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் அவர்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் மக்கள் வந்து எதற்கோ பயப்படுகிறார்கள். அநேகருக்கு மரண பயம் இருக்கும், சிலருக்கு இருட்டை கண்டா பயம், சிலருக்கு பாம்பு கண்டா பயம், சிலருக்கு பிசாசு கண்டா பயம். ஆனா பிரியமானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், கர்த்தருக்கு பயப்படும் போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் அநேகம் என்று நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். பிரியமான வேதம் சொல்லுகிறது, மனிதருக்கு பயந்தா கூட என்ன வரும்னா கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 26:3 வசனம் நினைக்கிறேன், மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும். பிரியமான, நம்ம யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு பயந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துல வாழக்கூடாது. பிசாசுக்கு பயந்து நம்ம வாழக்கூடாது. இருளை கண்டு நம்ம வாழக்கூடாது. பயத்திலே நம்ம இருப்போம் என்று சொன்னா நம்ம என்ன செய்வோம், அது பயம் அப்படியே மன உளைச்சல். பயமானது வேதனை உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருந்த சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா, சங்கீதம் 34:11 வசனம் இப்படியாக சொல்லுகிறார், வாசிங்க. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பாருங்க, சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கர்த்தருக்கு எப்படி நாம பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு போதிக்க போகிறேன். இன்றைக்கு எத்தனையோ உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நாம கற்றுக்கொள்ளலாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் தேவனை அறிகிற ஜனங்கள், அவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நாம அவருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம பயந்து வாழ்ந்தால், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் அதனுடைய ஆசீர்வாதங்கள் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு நிச்சயமாகவே. பிரியமானவர்களே, நம்ம வேதத்துல பார்க்கிறோம், நீதிமொழிகள் 8:13 வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப நம்ம அநேகர் பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு அறியாமையிலே நம்ம என்ன செய்வோங்க, தீமை செய்வோம். நம்ம செய்கிறது சரியா தவறா என்பது நமக்கு அநேக நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. நான் போகிற பாதை சரிதான், நான் போகிற பாதை செய்கிற காரியங்கள் எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி நாம இருப்போம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்க்கிறோம், அந்த இடத்துல பெருமையை என்ன பண்றார் ஆண்டவர் வெறுக்கிறார், அகந்தையா இருக்கிறது வெறுக்கிறார், தீய வழிகளை அவர் வெறுக்கிறார், புரட்டு வாய்களை அவர் வெறுக்கிறார். பிரியமான, பெருமை நமக்குள்ள எப்படி வளர்கிறது என்பதே தெரியாது. நாம கொஞ்சம் படிச்சுட்டோம்னா என்ன செய்யுதுங்க, நமக்கு நம்மளை போல யாருமே படிச்சில்ல. இன்றைக்கு அதிக படிப்பு எதிரான்னு பார்த்தா பிஹெச்டி படிச்சுட்டாங்க. நமக்கு நம்மளை விட யாருமே நமக்கு கீழே தான் எல்லாரும் நம்ம நினைக்கிறோம். இப்போ படிப்பு நமக்கு என்ன செய்யுதுங்க, ஒரு இருமாப்பை உண்டாக்கும் சொல்லி நமக்கு வேதத்துல வாசிக்க முடியும். அதை படித்ததுனால என்ன பண்ற, மற்றவர்களே மதிப்பது கிடையாது. இன்றைக்கு அநேக உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா படிச்சுட்டாங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ண, சக மனிதர்களை, ஊழியக்காரர்களை என்ன பண்றாங்க, மதிப்பு கொடுப்பது கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு வந்து பெருமையா இருக்குது ஒரு நாளும் பிடிக்காதுங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாருங்க, எதிர்த்து நிற்கிறார். நீங்க பிசாசு எதிர்த்து வந்தா கூட என்ன பண்ணலாங்க, இயேசு நாமத்தை சொல்லி துரத்திடலாம். இயேசு நாமத்தினால அப்பால போ சாத்தானா பிசாசு ஓடிவிடும். ஆனா தேவனே உங்களுக்கு எதிரியாக நிற்பார் என்று சொன்னார்.
ஒருவராலும் துரத்த முடியாது. நாம என்ன பண்ணுவோங்க, 7 வழியாக ஓடி போக முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நமக்குள்ள பெருமை இருக்கும் என்று சொன்னால் அந்த பெருமையை நாம் என்ன பண்ண வேண்டும், ஒழித்து விட்டு தேவன் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறது தாழ்மையை தான் எதிர்பார்க்கிறாருங்க. தாழ்மையுள்ளவர்களுக்கு அப்பா என்ன பண்றாருங்க, கிருபையை கொடுக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரட்டு வாய். இன்றைக்கு மனிதனுக்கு நாக்குல என்ன இல்லைங்க, எலும்பு இல்ல. அதனால என்ன சொல்லுவாங்க, மாத்தி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்க ஒண்ணு பேசுவாங்க, இங்க ஒண்ணு பேசுவாங்க. சபையில ஒண்ணு பேசுவாங்க, வெளியில ஒண்ணு பேசுவாங்க. வீட்டுல ஒண்ணு பேசுவாங்க, வெளியில ஒண்ணு பேசுவாங்க. இப்ப மாத்தி மாத்தி புரட்டு வாய் என்ன பண்றாரு, கர்த்தர் வெறுக்கிறார். நமக்கு அறியாமலே நம்ம என்ன செய்வோங்க, இந்த பாவ காரியங்கள் நமக்குள்ள வந்துவிடும். அப்ப பிரியமானவர்களை, தீமை செய்ய ஆண்டவருக்கு என்ன பண்றது இல்லைங்க, அது வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 16:6 வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு பயந்தோம் என்று சொன்னால், பயந்து நடந்தோம் என்றால் தீமை என்ன பண்ணுவாங்க, அநேகர் உங்களை பார்த்து அநேகர் என்ன பண்ணுவாங்க, தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லி வேதத்துல நாம பார்க்கிறோம். அப்ப தீய வழி ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. ஏசாயா 1:16 இப்படியா சொல்லிட்டு வாசிங்க. 16:17. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு போயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். பாருங்க, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை விட்டு போய் தூர போய் எல்லா தீமையான காரியங்களே செய்து கொண்டிருக்கிறாங்க. நன்மை செய்ய அவங்களுக்கு என்ன செய்யணுங்க, விருப்பம் இல்ல. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு விருப்பம் இல்ல. ஒரு திக்கற்ற பிள்ளைகள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பார்க்க விருப்பம் கிடையாதுங்க. விதவைகளை விசாரிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் யார் செய்யறாங்க, எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் செய்யறாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு ஏழை மக்களை பார்த்தா அவங்களுக்கு நம்மளால முடிந்தது உதவி செய்தா அதுதான் நன்மைங்க. அப்ப அவங்களுக்கு உதவி செய்யாம இருப்பது இதுதான் தீமை. உன்னால முடிந்தும் நீ உதவி செய்யாம இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் நாம் தீமை செய்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாருங்க, தீமை செய்வதை விட்டு கொஞ்சம் ஒளிந்து போப்பா, நன்மை செய்ய நீ படித்துக்கோள், நன்மையை செய்யுங்க, நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஏக்கத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களை, தீய வழி என்ன பண்றோம் நாம, அது நம்ம அறியாமலே நமக்குள்ள கூடவே சேர்ந்து பயணிக்குது நம்மோடு கூட. பிரியமானவர்கள், அப்ப நம்ம தீமையை ஒழித்து விட்டால் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் பாருங்க பிரியமான, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் அதுவும் நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்கு பயப்படுகிறோம். பாருங்க, ஆதியாகமம் 22:12 வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவளுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாருங்க, ஆபிரகாம் குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. அநேக நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் வாக்கு பண்ணின ஒரு பெற்றெடுத்த கர்த்தர் கொடுத்த குழந்தை தான் ஈசாக்கு. இப்ப ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஆபிரகாமை சோதிக்கிறார். கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டுதான் போவாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆனா கர்த்தர் சொல்லுகிற நம்ம காரியங்களுக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆண்டவர் சோதிக்கிறாருங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஏக சுதனை என்ன பண்ணு, அவன் நான் சொல்லுகிற இடத்திற்கு போய் அங்கே அவனை தகன பலியாக நீ பலியிடுன்னு சொல்றாருங்க. பாருங்க, இந்த காரியம் ஆண்டவர் சொன்ன உடனே தன்னுடைய மனைவியாக சாராளுக்கு கூட சொல்லவில்லைங்க. அவர் உடனே என்ன பண்றாருங்க, ஆயத்தமாகி அவரோடு கூட 2 வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு ஈசாக்கை அழைத்து கொண்டு கர்த்தர் சொன்ன இடத்துக்கு மோரிய தேசத்துக்கு என்ன பண்றாருங்க, அவர் போய் அங்கே சொல்லி என்ன பண்றாருங்க, தேவனுக்காக பலி செலுத்த போகிறாருங்க. ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா ஆடு எங்க போச்சு, ஆடு இல்லையே அப்படின்றாருங்க. இப்ப ஆண்டவர் அதற்கான நம்ம தேவையை பார்த்துக் கொள்வாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு போறாருங்க. பாருங்க, அந்த இடத்துல நம்ம போகிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அவருக்கு ஏறக்குறைய ஒரு 100 வயசுங்க, அவருக்கு 100 வயசுக்கு மேல இருக்குதுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திற்கு வயது ஒரு தடை இல்லை. நம்ம சிறியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயதுல முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணாருங்க, பலி செலுத்த போகிறார். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், நீ ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல கை போடாதன்னு சொல்றாருங்க. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியுங்க. அப்போ இதெல்லாம் சோதித்து கர்த்தர் முடிந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு சாட்சி, இப்போதான் என்ன பண்றேன், நானு அறிந்திருக்கிறேன் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று சொல்லி, பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி. எத்தனை பேர் நம்ம அப்படி நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம்? கர்த்தர் நம்மளோட கூட பேசின காரியங்களுக்கு சபையில பேசுவாருங்க, கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல பேசுவாருங்க ஆவியானவர். அப்படி ஆவியானவர் பேசுகிற காரியத்துல நீங்க எப்படி நடந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க ஆண்டவர் பேசுகிற காரியத்திற்கு நீங்க கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் அதுவே நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. பிரியமானவர், தேவனுக்கு பயந்ததுனால அவருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க. தொடர்ந்து வாசிப்போம் நம்ம. அதிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் 18ஆம் வசனம் வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டபடியினால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால, அவருக்கு பயந்து நடக்கிறதுனால கர்த்தரே அவரை குறித்து சாட்சி கொடுத்தாருங்க. அந்த சாட்சியும் அவர் செய்த செய்கைக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தராருங்க. அதுதான் சொல்றாரு, நான் என்னுடைய பேர்ல என்ன பண்றேங்க, ஆணையிடுகிறேன் என்று சொன்னாருங்க. இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு சாட்சியை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யார் பேர்லயாச்சும் நான் நிச்சயமாக தரம்பா அப்படின்னு சொல்லி நம்ம உறுதி கொள்வோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அவருடைய பெயரிலே அவர் என்ன பண்றாருங்க, நான் என்னுடைய பெயரிலே ஆணையிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கொண்டு போகிறார்னா அது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற ஒரு ஆசீர்வாதம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவர் பாருங்க, ஆசீர்வாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை மோசே அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருங்க 1000 மடங்கு ஆசீர்வதித்து வந்ததை தாசனாகிய மோசே என்ன பண்றாருங்க, தன்னுடைய ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாருங்க. அப்ப இந்த இடத்துல தான் பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா, என் பேர்ல ஆணையிட்டு சொன்ன உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்தாருங்க. கர்த்தர் சொல்லுகிறதுக்கு வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நமக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் வரவில்லை? நம்ம கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு அநேக நேரங்களை தட்டி கழித்து விடுகிறோம். எத்தனை பேர் நாம வந்து ஆண்டவர் சொல்லுகிற நேரத்திற்கு வருகிறோம்? ஆராதனைக்கு நாம சீக்கிரமா வருகிறோமா? நீங்க ஆபீஸுக்கு இன்றைக்கு 10 மணிக்குன்னு சொன்னா 10:30 மணிக்கு நம்ம போக முடியுமா? இன்றைக்கு எல்லா ஆபீஸ்லயும் பஞ்சிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க. அந்த போய் அந்த நேரத்துக்கு நீங்க கையை வைக்கலன்னா நீங்க வந்திருந்தாலும் கூட நீங்க ஆப்சென்ட் தான். அந்த மாதிரி ஒரு பஞ்சிங் மிஷின் ஆண்டவர் வைக்கிறாருன்னு வச்சீங்களேன், எத்தனை பேர் ஃபெயில் ஆகும்னு தெரியலங்க. அல்லேலூயா. அப்போ சின்ன சின்ன காரியம் தான் இருக்கும். இப்போ இதுக்கு போய் இப்படி சொல்றாருங்களா, அப்போ அதுதான் அங்க ஆசீர்வாதமே. அப்பா வந்து சின்ன சின்ன காரியத்துல தான் டெஸ்ட் பண்ணுவாருங்களே. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகருக்கு அதிபதியாக மாத்தணும். முதல்ல 1ஆம் கிளாஸ்ல பாஸ் ஆனா தான் நம்ம வந்து 2ஆம் கிளாஸ்க்கு போக முடியும். நான் அதெல்லாம் போக மாட்டேன், நான் எடுத்த உடனே PhD தான் முடிப்பேன் அப்படின்னு சொன்னா சேர்த்துப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. முதல் படியே கீழ்ப்படி தான், முதல் படியில கீழ்ப்படியில. அப்போ தேவனுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம செவி கொடுக்கும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்ப அநேகர் வந்து நம்ம கர்த்தருக்கு பயப்படுங்க, அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது யாரு அசட்டை பண்றாங்கன்னா, மூடர் வந்து என்ன பண்றாங்க, ஞானத்தை அதை அசட்டை பண்ணுகிறார்கள். ஞானத்தையும் போதிக்கிற போதனைகளையும் என்ன பண்றாங்க, அவர்கள் அசட்டை பண்ணுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஞானம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஞானம் எங்க விளையுதுங்க சொல்லுங்களேன்? ஞானம் புத்தி எங்க கிடைக்குதுன்னு சொல்லுங்க. நம்ம அதை வாங்கி போட்டுக்க முடியுமா? இன்றைக்கு பிரியமான உலகத்துல விலை உயர்ந்ததாக நாம மதிக்கிறது எதுங்க? தங்கத்தை தான் நம்ம நினைக்கிறோம். தங்கம் தான், நம்ம தங்கத்தை தான் பேசுவோமே. தங்கம் ரொம்ப விலை ஏறி போச்சு, என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், என் மகளுக்கு நகை போடணும், இல்லை நம்ம அப்படிதான் 1 சவரம் 10 சவரம் கேட்கறாங்க, 100 சவரம் கேட்கறாங்க நம்ம நினைக்கிறோங்க. ஆனா வேதத்துல வந்து யோபு சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, யோபின் புத்தகம் 28ஆம் அதிகாரம்
1-2 வாசிங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லாவே அநேக காரியங்களை சொல்லுகிறாருங்க. வாசிங்க. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடவிடும் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். வாசிங்க திரும்ப தொடர்ந்து. மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். கடக்கக்கூடாததும் நிலையாததுமான 6 எலும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், யோபு அங்க அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகிறாருங்க. இரும்பு எங்கிருந்து விளையுதுங்க? மண்ணில் இருந்து எடுக்கிறாங்க. செம்பு எங்கிருந்து எடுக்கிறாங்க? கற்களை உருக்கி செம்பு எடுக்கிறாங்க. அப்ப பொண்ணு எங்க விளையுதுங்க? பூமியில தான் விளையுதுங்க. அது என்ன பண்றான் மனிதன்? எல்லாவற்றையும் தேடி தேடி இன்னைக்கு பொண்ணு எடுக்கிற நம்ம காதல் நம்ம எளிமையா போட்டுக்கிறோம் இல்லைங்களா? அதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மண்ணில் அந்த பூமியில அவங்க போகாத இடங்கள் அவ்வளோ ஆழத்துல போறாங்க. அவ்வளோ ஆழத்துல போய் அந்த மண்ணை கொண்டு வந்து அதை சலிச்சு அதை சுத்தமா எடுத்து அதை திரும்ப இன்னும் பியூரிஃபை பண்ணி இப்படிதான் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் பொண்ணை சேகரிச்சு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கிராம் கணக்குல வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா வியாபாரிக்கு கொடுக்குறாங்க. நாம போய் என்ன பண்றோம், அதை அவங்க சரி பண்ணி அதை ஆபரணமா மாத்தி அதை வியாபாரம் பண்றாங்க. ஒரு பொண்ணு கிடைக்கிறது வந்து ஒரு தங்கம் கிடைக்கிறது சாதாரண விஷயமே அல்ல. அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா அதிகமாக விற்பனையாகக்கூடியது பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸுங்க, விதவிதமான கற்கள். இன்னைக்கு மார்பல்ஸ்ல வீடு கட்டுறாங்க, டைல்ஸுங்க பாத்தீங்கன்னா பல பலன்னு இருக்குதுங்க. இந்த இடத்துல அநேக காரியங்களை சொல்றாருங்க அவரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் என்ன பண்ற மனிதன் வந்து உழைப்பாளி வந்து அவைகளெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 20ஆம் வசனம் நினைக்கிறேன், 20ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. பிரியமானவர்களே, நீங்க தங்கத்தை வச்சிருக்கிறாங்க, செம்பு இருக்குது, வெள்ளி இருக்குது, அதே போல பல தரப்பட்ட வித்தியாசமான கற்கள், விலை உயர்ந்த கற்கள், ரத்தினங்கள்லாம் இருக்குல்ல, பாத்துக்கிறீங்களா? அநேகர் வந்து மோதிரம் போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல கல்லுங்க இருக்குங்க, ஸ்டோன்ஸுங்க. அந்த கல்லுங்கெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததுங்க. இந்த சிகப்பு கலருக்கு அதுக்கு ஒரு சொல்றாங்க, நீல கலரு அது கூட அது வந்து அது ராசியும் சேர்ந்து சொல்றாங்க. அப்படி அவங்க அநேக காரியங்களை பாக்குறாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவரோட சொல்றாருங்க, ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு கற்களினால ஆண்டவர் ரத்தினங்களினால வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அப்போ இப்படி பாத்தீங்கன்னா யோபு சொல்றாரு, இது எல்லாவற்றையும் பார்க்கணும், ஞானமே மிக விலை உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நீங்க சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். வாசிங்க 27-28ஆம் வசனம் வாசிங்க. அதையே அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இவ்வளவு காரியங்கள், தங்கத்தை, வெள்ளிய, செம்ப, இரும்பு, விலை உயர்ந்த ரத்தினங்கள், கற்களை எல்லாம், முத்துக்கள் எல்லாம் பார்த்தா கூட அதெல்லாம் விலை உயர்ந்தது இல்லைங்க. அதை காட்டிலும் விலை உயர்ந்தது ஞானமே, அதை காட்டிலும் விலை உயர்ந்தது புத்தியே என்று சொல்லி யோபு சொல்லி என்ன பண்றாருங்க, அவருக்கு பயந்தா தான் என்ன பண்ணுங்க, இந்த ஞானமும் புத்தியும் கிடைக்கும். இது சாதாரணமாக கிடைக்காது. நீங்க எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் இந்த ஞானத்தை நம்மளால வாங்கவே முடியாது. நீங்க எவ்வளவு காசை கொடுத்தாலும் புத்தி என்ன பண்ண முடியாதுங்க, சம்பாதிக்க முடியாது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல, உங்களுக்கு போதிக்கிறப்பா, நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாருங்க. எளிமைங்க. ஆண்டவர் இடத்துல நாம பயந்து நடந்தோம்னாக்க நமக்கு என்ன வருங்க, புத்தி தானா வரும், நமக்கு ஞானம் தானா வரும். நம்ம வேதத்துல பாக்குறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி. அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயந்தா நமக்கு ஞானம் தாரா, நமக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவர் ஃப்ரீயா இலவசமாக கொடுக்கிறாருங்க. அப்போ யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லி. பிரியமானவர்களே, யோசேப்பு நம்ம குறித்து பார்க்கும்போது அவருக்கு பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும் அவர் என்ன பண்ணாருங்க, நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பெரிய பொல்லாப்பை செய்ய மாட்டேன்னு சொன்னாருங்க. அதுதான் அங்க பார்க்கிறோம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறது புத்தி. அவருக்கு எல்லா வாய்ப்பும் அவருக்கு இருந்த போதிலும் அந்த பொல்லாப்பை விட்டு விலகினார் பாருங்க, அதுதான் புத்திசாலித்தனமாக செய்தாருங்க யோசேப்பு. அல்லேலூயா. அதே போலதாங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குங்க, வாய்ப்பு நம்மள பாவம் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு தேடி வருங்க, நம்ம தேடியே போகவே தேவையில்லை. இன்றைக்கு வாய்ப்பு தேடி 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 எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கரங்களை வந்து நிக்குதுங்க.
செல்போன் தான் சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுதுங்க, அநேக காரியங்கள் அதுல பாவத்தெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஆட் பண்ணி விடுவாங்க. நம்ம எதையோ பார்த்தோம்னா சம்மந்தம் இல்லாம ஒண்ணு ஒரு நிக்குங்க. நம்ம பேசுனா கூட இப்பெல்லாம் நிக்குதுங்க. நம்ம பாவத்தை என்ன பண்றோம், கையிலேயே வச்சுங்க. அதை நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம், தீமைக்காகவும் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த போன்ல எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கிறீங்க? இறக்கி போன்ல வச்சிருக்கிறீங்களா? அநேக அதாவது வேர்சஸ் உண்டுங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அநேக வேர்சஸ்ல இருக்குதுங்க. NIV இருக்குதுங்க, கிங் ஜேம்ஸ் இருக்குதுங்க. அதாவது தியானிக்கிற வசனங்கள் நிறைய இருக்குதுங்க. அதுல நம்ம பாட்டு புக்குங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நன்மையா பயன்படுத்துவதும் தீமையா பயன்படுத்துவதும் நம்ம கிட்ட தான் இருக்குதுங்க. அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் இங்க சொல்றாரு, அதை தான் பார்க்கிறோம். நம்ம இங்க யோசிப்பு ஒரு புத்திசாலித்தனமாக அவர் ஆண்டவருக்கு அவர் என்ன பண்ண, அந்த பாவத்தை நான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய மாட்டேன், அந்த பொல்லாப்ப செய்ய மாட்டேன்னு சொல்லி விலகினார் பாருங்க, அதுவே புத்தி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னும் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு பயந்தோம்னு சொன்னாக்கா ஆண்டவர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாருங்க. அது குறித்து நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பாருங்க, இந்த இடத்துல அநேக சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அநேக வசனங்கள் உண்டுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லிட்டே இருப்பாருங்க. 1:7 வாசித்தோம், இப்போ 9:10 வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், அப்போ ஆண்டவருக்கு பயந்து நடந்தா அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுகிறார் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். பாருங்க, நம்ம பாவம் செய்யறோம், தீமை செய்யறோம்னா நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அப்படியே என்ன பண்ணுதுங்க, குறுகி கொண்டே போகிறதுங்க. நம்ம 80 வயசு 70 வயசு கடந்து போக வேண்டியவங்க நம்ம. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இன்றைக்கு துன்மார்க்கமாக துணிகரமாக நம்ம பாவம் செய்வதனால நம்முடைய வாழ்நாட்கள் என்ன பண்ணுதுங்க, குறுகி போகிறது. ஆண்டவர் சொல்ற இந்த இடத்துல பாக்குறோம், நம்முடைய ஆயுசு நாட்களை கூட அதிகரிக்குமா நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடந்தா. பாருங்க எப்படியெல்லாம் ஆண்டவருங்க இந்த ஆசீர்வாதங்களை, இதெல்லாமே ஆசீர்வாதங்களை தான் கொண்டு வருகிறதுங்க. பாருங்க, அடுத்ததாக நம்ம பார்க்கணும் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26-27 வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பாருங்க, ஆண்டவருக்கு பயந்தோம்னாக்கா நமக்கு வருகிறதுனா மரண கண்ணிகள். மரண கண்ணினா நமக்காக வச்சிருக்கிறாங்க கண்ணி. ஏதோ நாமள போய் தவறுதலா இல்லைங்க, இல்ல நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் கிடையாதுங்க. அது மரண கண்ணினாக்கா இவனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணி வள வைக்கிறாங்க பாரு. நமக்கு தெளிவாக மறைவாக வைக்கிறது தான் கண்ணிங்க. ஒரு வேடன் என்ன பண்ணுவாங்க, ஒரு குருவியோ இல்ல வேட்டையாடல், ஒரு விலங்கு வேட்டையாடணும்னா அது மறைவாக வைத்திருப்பாங்க. அந்த இடத்துல வலையை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, சில தானியங்களை போடுவாங்க. அப்ப அந்த பறவையோ அந்த விலங்கோ அதை சாப்பிடும் போது என்ன பண்ணும், அதுல மாட்டி சிக்கிக்கும் அது. அப்ப அதுக்கு பேரு தான் கண்ணி. அந்த கண்ணியில நாம போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, அகப்பட்டோம்னா அது நம்ம மரணத்தை கொண்டு வரும். அப்போ நம்ம தேவனுக்கு பயந்து நடந்தோம் என்று சொன்னா நம்மளை தெரியாம சிக்க வைக்கணும்னு நினைச்சேன் பாருங்க. எப்படிதான் தப்பிக்கிறானே தெரியல நம்ம நினைச்சுப்பாங்க அவங்க எதிரிகள். நான் யாரு நம்மளை தப்பு வைக்கிறதுங்க, கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு பயந்தா மரண கண்ணிகளிலிருந்து தப்பலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. அது மாத்திரமல்ல, நமக்கு திடனா நம்ம ஆண்டவர் நம்ப முடியும். கர்த்தர் நம்ம பயந்தோம் என்று சொன்னா அவருக்கு நம்ம திட நம்பிக்கையா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26-27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பாருங்க, ஆண்டவருக்கு பயந்தாக்கா நாம ஒரு நாளும் நம்பிக்கை அற்றவர்களாக இந்த பூமியில வாழ மாட்டோங்க. ஆனா ஏண்டாதான் நம்ம இயேசுவை போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அவருக்கு பயந்தால் நிச்சயமாகவே அது பாருங்க இன்னும் உறுதியா திடனா நம்ம ஆண்டவரை நம்ப முடியும், நம்பிக்கை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த தரத்தில் எழுதி வைக்கிறது நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 19:23 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பாருங்க, ஜீவனுக்கு நம்முடைய மரணத்தை பாதுகாக்க ஏதுவானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயந்தாக்கா ஜீவனுக்கு ஏதுவானது. நம்முடைய ஜீவன் மிக முக்கியமானதுங்க. அந்த ஜீவி இந்த பூமியில இருக்கிற நாட்கள் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது செய்து போனோமே தவிர ஏதோ நம்ம இந்த பூமியில பிறந்துட்டோம்பா, நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், நான் விதி வந்தா செத்து போலாம் அப்படின்லாம் கிடையாதுங்க. இந்த பூமியில வாழ்ந்தோம்னா இந்த ஜீவன் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுடைய வாழ்க்கை தான் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால ஆண்டவர் அடுத்ததாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நீதிமொழி 22:4 வாசிங்க. ஆண்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஆகும். பாருங்க, ஆண்டவருக்கு பயந்தாக்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மை ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நமக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. அது மாத்திரமல்ல, அவர் மகிமையை கொடுப்பாருங்க, நம்ம கனப்படுத்துவாருங்க. நம்மளுடைய ஜீவனமாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்மளே ஆபிரகாமை பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணாருங்க, வெள்ளியும் பொண்ணும் உடைய ஒரு பெரிய சீமானா இருந்தாராம். அவருடைய ஆஸ்தினால இந்த பூமியே தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, அவரை ஆசீர்வதித்திருந்தார். காரணம் என்ன? ஆண்டவருக்காக பயந்தாருங்க. ஆபிரகாமை விட நம்ம வேற யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன பிள்ளைத்தனமா 100 வயசுல இருக்கும்போது இப்போ பலி செலுத்துப்பானா அப்படியே அழகா ஓடினார். பார்த்தீங்களா, இவ்வளவு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சாருங்க. ஆனா அதே சாராக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாருங்க, இந்த மனுஷனுக்கு 100 வயசு ஆச்சு, புத்தி ஏதோ நெட்டு கண்டுட்டு போல தெரிஞ்சுன்னு தான் சொல்லியிருப்பாருங்க. சொல்லியிருப்பாங்களா இல்லைங்களா? நிச்சயமாவே சொல்லியிருப்பாங்க. ஏன்பா, கடவுள் எப்போ எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா, அந்த குழந்தைய கொண்டு போய் இவரு பலி கொடுக்க போறாரு. அவங்களுக்கு கூட சொல்லவே இல்லை. கர்த்தர் சொன்னார், அப்படியே சின்ன பிள்ளையா ஒரு கீழ்ப்படிந்தாருங்க. அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கும். நீதிமொழி 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாருங்க, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா நீ 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாசம் 1 வருஷம் அல்ல, நீ நாள்தோறும் என்ன பண்ணணுமா, கர்த்தரை பயத்தோடு இருக்கணும்னு சொல்றாருங்க. அல்லேலூயா. அவர் பயத்தோடும் ஒரு நாடோறும் நம்ம வாழும்போது அது ஒரு மிகப்பெரிய இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம பார்ப்போம். சங்கீதம் 128 வாசிங்க, 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, இந்த இடத்துல சொல்றாருங்க, நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்தா நீ சும்மா உட்காந்து தண்ட சோறு சாப்பிட மாட்டேயான்னு சொல்றாருங்க. நீ உன்னுடைய கைகளினால உழைத்து உனக்கு வருகிற பலனினால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால தான் நீ சாப்பிடுவாயே தவிர சும்மா யாரும் உனக்கு என்ன பண்ண மாட்டேங்க, சாப்பிடவே நீ விரும்ப மாட்ட. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பார்க்கிறோம், நாம வேலை செய்யாமே சும்மாவே சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆண்டவருக்கு பயந்தோம்னா நம்ம நிச்சயமா என்ன பண்ண மாட்டோங்க, சும்மா இருக்கவே மாட்டோம். நம்முடைய கை பிரயாசம், நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு, யாரும் எதிர்பார்த்து வாழ மாட்டோம் என்று சொல்லி இடத்துல பார்க்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனம் வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனிதரும் திராட்சைப்படியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவர கன்றுகளை போல இருப்பார்கள். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் மனைவி கூட எப்படி பார்ப்பாங்கன்னா அப்படியே உனக்கு அவங்க திராட்சை கொடிய போல ஒரு கனி கொடுக்கிறவங்களா இருப்பாங்களே தவிர அவங்களையும் சும்மாவே இருக்க விட மாட்டாரு. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பா என்று சொல்லி அவருடைய வாழ்நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து, அவருடைய ஆயுசின் நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை இந்த பூமியில வாழ வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. விசேஷமா நம்ம பார்த்தது என்னங்க, ஞானம். ஞானம் ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். அது எந்த கடைகளிலும் நமக்கு கிடைக்காதுங்க. அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. எல்லாவற்றையும் வெள்ளி பொன்னை பார்க்கிலும் ஒரு விலை உயர்ந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பயப்படும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து, நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த பூமிக்கு நம்ம சாட்சிகளாக நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் என்பதை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வை நீ காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். நம்ம எல்லாரும் அந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். அவர் இன்னும் நம்மை மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் தேவனே, அப்பா, அம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய விளையாட பெற்ற கிருப ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க கர்த்த நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்க கற்றுக் கொடுக்க கர்த்த நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க.
எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. அப்பா, உடைய வார்த்தையை கொடுத்த உடைய மகனையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க. பிள்ளையேற பெற்ற கிருபையினாலும் நன்மையினாலும் கர்த்தர் நீங்க முடிசூட்டும்படி ஆட்சிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.